Hello friends, welcome to my channel. September 2, 2019 முக்கியமான ஹிந்தி எடிட்டோரியல் நியூஸ் அனாலிசிஸ் அண்ட் ஜஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, முக்கியமாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், த பேங்கிங் ஆன் பேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த தலைப்பு பார்த்துட்டு பேங்கிங் மெர்ஜிங் பத்தி தான் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் முக்கியமான ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து இந்த இடத்துல பேசியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 70,000 crore வந்து கேபிட்டல் இன்ஃபியூஷன் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இனிமேல் எல்லா பேங்க்ஸுமே வந்து ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்டை வந்து அவங்களோட பேஸ் ரேட்டா வந்து வச்சுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து இந்த இடத்துல பேசியிருக்காங்க. அப்புறம் இந்த எஃபிஐ டாக்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் டாக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்றது. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்ம பார்த்ததுதான் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எப்படி பூஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த நெக்ஸ்ட் நாளே வந்து நம்ம அதை பத்தி A to Z வந்து நம்மளோட சேனல்ல வந்து அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து இந்த ஆர்டிகல் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. A new ethics for sustainable planet, அதாவது ஸோ ஈக்காலஜி பத்தி ஒரு இடத்துல பேசியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இதுல இருந்து இது வரைக்கும் வந்து முக்கியமா வந்து அமேசான் ஃபாரஸ்ட் இஷ்யூ பத்தி பேசியிருக்காங்க. அமேசான் ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபயர் வந்து காட்டுத்தீ வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி இந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க. முக்கியமா வந்து இந்த காட்டுத்தீ பரவுறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு மேன்மேடா தான் வந்து நடந்திருக்கு. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் லேண்டை வந்து கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் அக்ரிகல்ச்சருக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து அந்த காடை வந்து கொடுத்தி விட்டுருக்காங்க. அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ வந்து சிம்பிளா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ வந்து அது மட்டும் இல்லாம அமேசான்ல வந்து ஃபயரை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரியான ஒரு சில பாலிசிஸ் வந்து அந்த இடத்துல இருக்கு. அதையும் எதிர்த்து ஒரு சில யூரோப்பியன் லீடர்ஸ், அடுத்து சிவில் சொசைட்டி இவங்க எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க. பட் பிரசிலியன் பிரசிடென்ட் வந்து கடுப்பாகி இது எங்களோட இன்டர்னல் மேட்டர், இதுல வந்து யாரும் தலையிட தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதை பத்தி தான் வந்து இந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ரொம்ப லார்ஜஸ்டான ஒரு பொல்யூட்டரா வந்திருக்காங்க. அவங்க வந்து பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அடுத்து போரிஸ் ஜான்சனும் பிரைம் மினிஸ்டரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மாத்தி மாத்தி வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியே இருந்துச்சு. பட் நம்மளோட யூபிஎஸ்சி பர்ஸ்பெக்ட்ல வந்து லேண்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து மோர் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பத்தி இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ லேண்ட் வந்து எதுக்காக பயன்படுது? ஃபுட்டு, வாட்டர், லைவ்லிஹுட் அண்ட் பயோடைவர்சிட்டி இதுக்காக வந்து பயன்படுது. லேண்டை வந்து நம்ம சரியா மேனேஜ் பண்ணல, ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருதுன்னா என்னென்னலாம் ப்ராப்ளம் ஆகும்னு கேட்டா அக்ரிகல்ச்சர் வந்து ஒஸ்ட் ஆயிடும். கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஹெவியா யூஸ் பண்ணோம்னா சாயில் வந்து டிப்ளேட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நோ ஃப்ரெண்ட்லி இன்செக்ட்ஸ், அடுத்து மோனோகல்ச்சர், அதாவது வந்து ஒரே ஒரு பயிரை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா விதைச்சுக்கிட்டே இருக்கிறது, அதை மட்டும் வளர்த்து அறுவடை பண்ற மாதிரி. அதாவது மக்காச்சோளம் அப்படின்னா அந்த நிலத்துல வந்து வெறும் மக்காச்சோளம் மட்டுமே வந்து ஐஸுக்கும் போடுறது, பருத்தினா வெறும் பருத்தியை மட்டும் ஐஸுக்கு வந்து போடுறது. ஸோ இதுதான் வந்து மோனோகல்ச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இண்டிஜினியஸ் கிராப் வெரைட்டி வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, ரெடியூஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. பொல்யூட்டடான ரன் ஆஃப்ஸ், அதாவது வந்து மாசு கலந்த தண்ணி வந்து நிலத்துல இருந்து பாயும் போது அது பக்கத்துல இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸையும் வந்து கண்டமினேட் பண்ணிடும், மாசுபடுத்திடும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து லேண்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம சரியா பண்ணலைன்னா வரக்கூடிய ப்ராப்ளம்லாம் வந்து இருக்கு. பட் இதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சஸ்டைனபிளான அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸை வந்து நம்ம மேற்கொள்ளணும்னு ஆத்தர் வந்து சொல்றாங்க. சிம்பிள் என்ன அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட். கெமிக்கல் இன்புட்டை வந்து டிராஸ்டிக்கலா வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ்ல, அதாவது உணவு உற்பத்தியில வந்து அக்ரோ ஈக்காலஜியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணணும். இந்த அக்ரோ ஈக்காலஜில எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ற விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வார்மிங், அதாவது வெப்பமயமாதல்ல இருந்து மறுபடியும் மீண்டிலிருந்து வரக்கூடிய அந்த பயிர் வகைகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணணும். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் ப்ரொடக்ஷன்ல வந்து அக்ரோ ஈக்காலஜியை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் லேண்டா வந்து கிராப் லேண்டா வந்து கன்வெர்ட் பண்றதை வந்து குறைக்கிறது. அதாவது ஒரு காடு இருந்துச்சு, ஒரு கிராஸ் லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை அழிச்சிட்டு அதை மறுபடியும் வந்து விவசாயத்துக்காக பயன்படுத்துற மாதிரி வந்து பண்ணக்கூடாது. கிராஸ் லேண்டாவே இருக்க விடுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஈக்விட்டபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இன் அக்ரிகல்ச்சர், கிராப் டைவர்சிஃபிகேஷன், அக்ரோ ஃபாரஸ்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல தண்ணியை வந்து கரெக்டா வந்து பயன்படுத்தணும். பம்பு செட்டை போட்டு விட்டு நம்ம வாட்டு பீச்சு அடிக்க கூடாது. கரெக்டா வந்து சொட்டு நீர் பாசனம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா தண்ணியை வந்து சேமிக்கிற மாதிரி இருக்கும், நிலத்தடி நீரை அப்படின்னு வந்து சொல்றாங்க. கிராப் டைவர்சிஃபிகேஷன், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பல பயிர் வகையில வந்து பாருங்க, ஊடு பயிரா ஒரு சில விஷயங்களை போடுங்க. இந்த வருஷம் பருத்தி போடுறீங்களா, அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்காச்சோளம் இந்த மாதிரி சம்பாட் ஏதாச்சும் ஒரு இடத்துல போடுங்க. நான் வந்து தமிழ்நாடு ரீஜன் பேஸ் பண்ணி வச்சு நான் சொல்றேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரோ ஃபாரஸ்ட்ரியும் வந்து நீங்க அதிகமா வந்து ஊக்குவீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ப்ராக்டிசஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் வந்து என்ன மாதிரி இருக்கணும்னா சாயில் கார்பனை வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கணும். செலனியேஷன்ஸ், அதாவது உப்புத்தன்மையை வந்து குறைக்கிற மாதிரி வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா
கிளைமேட் சேஞ்ச் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதனால நியூ பிளானட்டரி எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், அசாம் டு மூவ் எஸ்சி ஃபார் என்ஆர்சி ரீவெரிஃபிகேஷன் இன் செலக்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ வந்து மறுபடியும் ரீவெரிஃபிகேஷன் வந்து ஒரு சில செலக்டடான டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து என்ஆர்சி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அசாம் வந்து நினைக்கிறதாகவும் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் கிட்ட போகிறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கிறதாகவும் வந்து இந்த நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இது முதல் முயற்சி இல்லை, இது வந்து இரண்டாவது முயற்சி. முன்னாடியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அசாம் கவர்மெண்ட் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் ஏரியாஸில் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல டெலிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ட்ரைபல் ஏரியாவில் வந்து டெலிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, பட் பாப்புலேஷன் வந்து கம்மியாக இருக்குது. பட் இவங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபால்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 20% வந்து பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல ரீவெரிஃபிகேஷனையும் அடுத்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸில் 10% ரீவெரிஃபிகேஷனையும் பண்ணலான்ட்டு சுப்ரீம் கோர்ட் கிட்ட போயிருக்காங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூவாக இருந்துச்சு. மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, we will go back again to Supreme Court and ask at least in 2 districts on pilot basis re-verification should become saw 2 kinds of people among a total of 9 million. So simple என்ன சொல்றாங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து 2 டிஸ்ட்ரிக்ட்லயாச்சு பைலட் பேசிஸ்ல வந்து ரீவெரிஃபிகேஷன் பண்ணலாம், அதுக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்து கேட்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ். முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல 20% வெரிஃபிகேஷன், அடுத்து அதர் டிஸ்ட்ரிக்ட்ல 10% வெரிஃபிகேஷன். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட்லயாச்சும் ஒரு சில வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக பைலட் பேசிஸ்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கிட்ட அனுமதி கேட்கலாம்னு போயிருக்காங்க. எதுக்காக இது போறாங்க அப்படின்னா 2 முக்கியமான பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம நேற்று என்ன பார்த்தோம், பேசியரை வந்து 1971 வந்து வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. 1971 அடுத்து யாராச்சும் அசாம்குள்ள இந்தியாவுக்குள்ள வந்து அசாம்குள்ள வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருந்தான்னு சொல்லி நேற்று நம்ம பார்த்தோம். பட் இங்கே என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குன்னா, இந்த ஃபைனல் லிஸ்ட்டில் ஒரு சில பேர் வந்து 1917க்கு முன்னாடியே வந்து இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க யார் அப்படின்னா பெங்காலி ஹிந்து ரெஃப்யூஜிஸ். அவங்க எல்லாமே 1971க்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ள அசாம்குள்ள வந்துட்டாங்க. ஆனா இந்த எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட்ல வந்து அவங்க பேரும் இருக்கு. ஆக்சுவலா வந்து 1917க்கு அடுத்து வந்தவங்க பேர் தான் வந்து இருந்துருந்துச்சுன்னா கூட அதுவே ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஆனா இங்க என்னன்னா 1917க்கு முன்னாடியே வந்தவங்களையும் வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் வந்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து அதுல போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, 3 லட்சம் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அந்த ஏன்னா டிராஃப்ட் வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இதுல அவங்க பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 லட்சம் பேர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அந்த 3 லட்சம் பேரும் வந்து மறுபடியும் ரீஅப்ளை வந்து இன்ன வரைக்கும் பண்ணவே இல்லை. ஏன் அவங்க ரீஅப்ளை பண்ணல? அவங்களுக்கு எதுவும் ஃபால்ட் இருக்கா, இல்லை எப்படி பண்றதுன்னு தெரியலையா? ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ரீவெரிஃபிகேஷன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசாம் கவர்மெண்ட் வந்து நினைக்கிறாங்க. அசாம்லயும் யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ரீவெரிஃபிகேஷனை வந்து எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட போகலாம், மறுபடியும் ரீவெரிஃபிகேஷன் பண்ணணும், அட்லீஸ்ட் 2 டிஸ்ட்ரிக்ட்லயாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, நான் இந்தியனா தான் பிறந்தேன், நான் இந்தியனா தான் சாவேன், நான் வந்து வெளிநாட்டினரா சாக மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப மன வருத்தத்தோட வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் நியூஸ், மாமல்லபுரம் டு ஹோஸ்ட் மோடி அண்ட் ஜி ஜின்பிங் மீட் இன் அக்டோபர். அதாவது அக்டோபர் 11, 13. ஸோ இந்த 2 டேஸ்ல வந்து இந்த 3 நாள்ல வந்து மாமல்லபுரம்ல வந்து செகண்ட் இந்தியா சைனா இன்ஃபார்மல் சமிட் வந்து நடக்க போகுது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உஹான் சமிட் வந்து நடந்துச்சு. உஹான் சமிட் அப்ப என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும் மீட் பண்ணிட்டு ஹூபி ப்ரொவின்ஷியல் மியூசியத்துக்கு வந்து பிறந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த இன்ஃபார்மல் சமிட் முடிஞ்சும் ஏன்ஷியன் மானுமெண்ட்ஸ் இன் கோஸ்டல் டவுன், அதாவது கோஸ்டல் டவுன்ல இருக்கக்கூடிய ஏன்ஷியன் மானுமெண்ட்ஸ் போய் மீட் பண்றது, போய் சந்திக்கலாம், அதை போய் வந்து விசிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. இதனால வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த உஹான் சமிட்னால ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. உஹான் சமிட் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா சைனா ஏதாச்சும் பண்ணாங்க, நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா இமீடியட்டா அதை கவுண்டர் பண்ற மாதிரி, இல்ல அதை விட பெஸ்டா பண்றேன் அப்படிங்கிற ஒரு போர்வையில வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து இந்தியா வந்து செயல்பட்டு இருக்கும். சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்தியா வந்து இந்த ரீஜன்ல ஒரு பிக் பிரதர் மாதிரி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து பல காலமா வந்து அடிபட்டு இருந்துச்சு. குறிப்பா வந்து இந்த 2015, 16 இந்த காலகட்டங்கள்ல வந்து இந்தியா வந்து பிக் பிரதர் மாதிரி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, பெரிய எண்ணம் போக்கு கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேபாள் பிளாக்கேடு, மியான்மர்ல ஒரு சில டசில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால வந்து ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. பட் இதெல்லாம் எதுக்காக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து சைனா எங்களை விட்டு நீங்க சைனாவுக்கு போனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு நிலைமை, மறைமுகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து லைட்டா வந்து பின்னாடி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த சமயம் வந்து இந்த உஹான் சம்மிட்டுக்கு அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சில மாற்றங்களா ஏற்பட்டுச்சு. அதுல வெட்ட வெளிச்சமா என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸ்ரீலங்கன் இஷ்யூ வந்து நடந்துச்சு. ஸ்ரீலங்கால வந்து
அந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் வரும்போது இந்தியா வந்து சைலண்டாகவே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பூட்டான் மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருந்த இப்ப ஷோலி ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அது சாரி மியான்மர்ல வந்து ஷோலி இருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரசிடென்ட் வந்திருந்தாரு. அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு சில பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சில பிரச்சனைகள் அங்கேயும் ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல அது ஒரு இன்டர்னல் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து நிலைப்பாட்டுல வந்து இருந்தாரு. ஸோ இது வந்து ரீஜனல்ல இந்தியாவோட மாற்றங்கள் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்டயும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து இந்தியா பேசுற மாதிரி இருந்தாங்க. பட் இது எல்லாமே இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம் சைனீஸோட டெப்ட் டிராப்டை வந்து அதிகமா பேசிட்டு இருப்பாங்க. அதாவது வந்து சிபெக் ப்ராஜெக்ட் மூலியமா வந்து அதாவது வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட் மூலியமா வந்து சைனா வந்து ஒரு நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இமீடியட்டா வந்து நீங்க பணம் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து ஒரு கண்ட்ரி வந்து டிமாண்ட் பண்ணா இல்லை என்னால பணம் தர முடியாதுன்னு அவங்க அந்த கண்ட்ரி சொல்ல போயிட்டு மறுபடியும் சைனா வந்து எங்களோட ஆர்மி பேஸை வந்து உங்க ஊர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டெப்ட் ட்ராப்பா இருக்கு. அவங்க பணம் கொடுத்து உங்களை பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில வந்து டெப்ட் ட்ராப்டை வந்து ஏற்படுத்துறாங்க. உங்க ஊர்ல வந்து ஆர்மி பேஸ் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மறைமுகமா. பட் இந்த உஹான் சம்மிட்க்கு அடுத்து இந்தியாவோட கிரிட்டிசிசம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாலாவது ஒண்ணு அப்படின்னா சிபெக் ப்ராஜெக்ட்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் அந்த இஷ்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இந்தியா வந்து ஜாயின் பண்ணாம இருந்துச்சு. பிகாஸ் வந்து அது எங்களோட சாவரன் இஷ்யூ. ஏன்னா காஷ்மீர் வழியா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியா அந்த ரோடு வந்து போயிட்டே இருக்கு. ஸோ அது வந்து எங்களால ஏத்துக்க முடியாது. சப்போஸ் அதுக்குள்ள நாங்க வந்தோம் அப்படின்னா அது வந்து பாகிஸ்தானோட டெரிட்டரி அப்படிங்கறது நாங்க வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி ஆகி போயிடும். நாங்க வந்து அதுல கலந்துக்க மாட்டோம்னு இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து நெகோசியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் இந்த உஹான் சம்மிட்டுக்கு அடுத்து மறுபடியும் இந்த சிபெக் ப்ராஜெக்ட் பத்தி பேசுறத வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. காரணம் என்ன? சைனா அண்ட் இந்தியா இனிமேல் வந்து நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம். நம்ம என்னதான் போட்டி போறாம இருந்தா கூட அதை வந்து வெளியில வந்து அந்த சண்டையை வந்து கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த உஹான் சம்மிட்ல வந்து மறைமுகமா வந்து ஒரு டிசிஷன் மாதிரி எடுத்திருக்காங்க. நம்ம சண்டை போடுறோம் பட் அந்த சண்டை வந்து வெளியே தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில முடிவு மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள். மறுபடியும் இந்த செகண்ட் இன்ஃபார்மன்ஸ் சம்மிட்ல என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். கனெக்டிவிட்டி ரெவல்யூஷன் நீட் ஆஃப் த ஹார் வெங்கையா நாயுடு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்ல குண்டூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் கிடையாது த லாங்கஸ்ட் எலக்ட்ரிஃபைடு டனல் வந்து நாட்டுக்காக வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. அதாவது வெங்கடாச்சலம் டு உபிலவரைப்பள்ளிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் எலக்ட்ரிஃபைடு டனல் ரயில் ரூட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து நாட்டுக்காக வந்து அர்ப்பணிச்சிருக்காரு. இது பெஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப பிரசன்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து ரயில்வே, ரோடு, ரிவர், ஏர் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மொபைல் அண்ட் டிஜிட்டல் கனெக்டிவிட்டியில பிரசன்ட் கவர்மெண்ட் வந்து சூப்பரா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வாஜ்பாய் பீரியட்லயே வந்து இதுக்கான ஃபவுண்டேஷன் வந்து போடப்பட்டுருச்சு. பட் பிரசன்ட் கவர்மெண்ட் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இன்னும் செயல்பட்டு வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. The global meets of poll official to begin in today in Bangalore. அதாவது வந்து உலகத்துல இருக்கக்கூடிய அதாவது 50 நாடுகளை சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர்ஸ், சேர்மன், ஸோ இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல கூடி வந்து பேசுறாங்க. அதாவது சிம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா அசம்பிளி ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் வேர்ல்டு எலெக்ஷன் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அசம்பிளி ஆஃப் தி அசோசியேஷன் ஆஃப் வேர்ல்டு எலெக்ஷன் பாடிஸ். இதை வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2011-12 வந்து இதுக்கான ஃபார்மேஷன் வந்து நடந்துச்சு. மறுபடியும் 2013 இதோட எக்ஸிக்யூட்டிவ் போர்டு மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து இதை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா எலெக்ஷன் ப்ராசஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரது, இப்படி பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு வந்து அதை டிஸ்கஸ் பண்றது. அடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 2013 வந்து 2011-12 ப்ராசஸ் ஆரம்பிச்சிச்சு. 2013 வந்து இனிஷியேட் வந்து பண்ணிட்டாங்க. அதுல வந்து எக்ஸிக்யூட்டிவ் போர்டு மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. குறைஞ்சது இந்த இதுல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 115 மெம்பர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 ரீஜனல் அசோசியேஷன் வந்து அசோசியேட் மெம்பரா வந்து இருக்காங்க. அந்த மெம்பர்ஸ் இன்க்ளூட் இதுல எத்தனை மெம்பர் இருக்காங்கன்னா ஏசியால இருந்து 24 மெம்பர் இருக்காங்க, ஆப்பிரிக்கால இருந்து 37 பேர் இருக்காங்க, அமெரிக்கால இருந்து 31 பேர், யூரோப்ல இருந்து 17 பேர், ஒஷோனியால இருந்து 6 மெம்பர் வந்து இந்த இடத்துல வந்து இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இதை யார் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து இதை வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. இந்த ஈவெண்ட்டை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 4th ஜெனரல் அசம்பிளிங்கிறத மறந்துட வேண்டாம். இந்தியா வந்து இதோட எக்ஸிக்யூட்டிவ் போர்ட்ல வந்து எவ்வளவு வருஷம் இருக்க போறாங்க அப்படின்னா 2021 இருந்து 23 வரைக்கும் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இதோட எக்ஸிக்யூட்டிவ் போர்ட்ல வந்து மெம்பரா வந்து இருப்பாங்க. இப்போ ரீசெண்டா இந்த மீட் வந்து இந்தியா வந்து
ஹோஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இன்சிடென்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா 2019 இருந்து 21 இந்த 3 வருஷத்துக்கு இந்தியா தான் இந்த ஏஐபியோட சேர்மனா வந்து இருப்பாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மீட்டிங்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்னா, இனிஷியேட்டிவ் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் எலெக்ஷன்ஸ். அதாவது எலெக்ஷன்ல வந்து சோஷியல் மீடியா அண்ட் ஐடி இதோட சேலஞ்சஸ் அண்ட் இனிஷியேட்டிவ் இதை பத்தி இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க. 2 விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, பார்ட்டிஸ் எப்படி பெனிஃபிட் ஆறாங்க, அடுத்து சிட்டிசன்ஸ் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. பார்ட்டிஸ் அப்படிங்கும்போது ஈஸியா வந்து அவங்களோட ப்ரொபகேண்டா வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க, அவங்களோட மேனிஃபெஸ்டோ வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து அவங்களோட அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து அதில் வந்து சொல்லுவாங்க. மெயினா வந்து தமிழ்நாடு வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்து சோஷியல் மீடியா வந்து அதிகமாகவே வந்து செயல்பட்டு இருக்கு. ஒருத்தரை வந்து உட்காரவே வச்சாச்சு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இப்ப அதிகமா அதுல டார்கெட் ஆகிறது வந்து வைகோ வந்து டார்கெட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிலவரங்கள். சிட்டிசன்ஷிப் அப்படிங்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியன் வந்து ஈஸியா வந்து இதுல வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே இந்த இதுல இருந்து ஒரு விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டே இருக்கு. இன்னும் அடிஷனலா ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கும். அடுத்து என்ஆர்சியை பத்தி இன்னொரு விஷயங்கள் பேசியிருக்காங்க. நோ ஸ்டேட்லெஸ் பீப்புள் சேஸ் இந்தியா. அதை வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட ஸ்போக்ஸ் பர்சன் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ரவீஷ் குமார், இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் யாரெல்லாம் வந்து இந்த என்ஆர்சி இதுல இருந்து எக்ஸ்க்ளூட் ஆயிருக்காங்களோ will not become stateless and will continue to enjoy equal rights available to all Indians. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்லெஸ் பீப்புள் கிடையாது, இவங்களுக்கு ஸ்டேட் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா இந்திய குடிமக்களும் அனுபவிக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் வந்து இவங்களுக்கு சமமா இவங்களுக்கு இருக்கு, அந்த உரிமைகளை வந்து இவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த என்ஆர்சி ப்ராசஸ் அப்படிங்கிறது இது வந்து டெமோக்ராட்டிக் ட்ரெடிஷன் ஆஃப் இந்தியா. என்ஆர்சி ப்ராசஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக் ட்ரெடிஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்க்ளூஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, நோ இம்ப்ளிகேஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் அசாம். அசாம்ல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் வந்து இதனால எந்தவித பாதிப்பும் வந்து அடைய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஃபைல் அண்ட் லிஸ்ட்ல இல்லாதவங்க யாருமே வந்து டிடென்ஷன் சென்டர்ல வந்து வைக்கப்பட போறது கிடையாது. அவங்களுக்கான இதுக்கு முன்னாடி என்ன உரிமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதே உரிமைகளை வந்து இவங்க வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு ஃபாரினர் இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நாட்டை விட்டு வெளியேற்றப்பட போறதும் இல்லைன்னு வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து முன்னாடியே வந்து நம்ம பார்த்திருந்தோம், சொல்லியிருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திருந்தோம். அப்புறம் என்னதுக்கு இதை பண்ணீங்க, இது சும்மா லொலாய்க்கு பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா, அப்படிங்கிற மாதிரிதான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ வந்திருக்கு ரீசெண்டா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, the list was supervised by Supreme Court of India and was carried out with directives from the court. அதாவது இது சுப்ரீம் கோர்ட்டோட சூப்பர்வைஸ்னால இதை பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கோர்ட்டோட டைரக்டிவ்ஸ்னால வந்து இது கேரிட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. இது ஜஸ்ட் ஒரு டெமோக்ராட்டிக் ட்ரெடிஷன் மட்டும்தானே தவிர இது எந்தவித பாதிப்பையும் வந்து ஏற்படுத்தாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பங்களாதேஷோட கருத்து வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து இந்தியாவோட இன்டர்னல் மேட்டர், இது பங்களாதேஷை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அவங்க பங்களாதேஷ் ரொம்ப தெளிவா வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவும் ஒரு சில விஷயங்களை என்ன மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ் வில் நாட் டிபோர்ட்டட் டு தட் கண்ட்ரி. அதாவது இண்டிவிஜுவல்ஸ் யாருமே பங்களாதேஷுக்கு வந்து டிபோர்ட் பண்ணப்பட மாட்டாங்க, நாடு கடத்தப்பட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ட்ரெடிஷன் அவ்வளவுதானே தவிர இதை பெரும்பாலும் இந்திய மக்கள் மேல எந்தவித பிரச்சனைகளையும் வந்து இது ஏற்படுத்தாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரஷ்யா டு ட்ரெயின் இந்தியன் அஸ்ட்ரோனட்ஸ். அதாவது வந்து ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி இந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க. ரஷ்யாவும் இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட கால நண்பர்கள், அதாவது மட்டும் இல்லாம நம்ப தகுந்த ஒரு பார்ட்னர் அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா மாஸ்கோல இருந்து இந்த ஆர்டிகல் வந்து வந்திருக்கு. ஆகஸ்ட் 15, 2018 இந்தியா வந்து ஸ்பேஸுக்கு வந்து அஸ்ட்ரோனட்ஸ் வந்து அனுப்ப போறதா வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சொல்லியிருந்தாரு. ககன்யான் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆம்பிஷியஸான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தகுந்த முக்கியமான ஒரு சில வேலைகளை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்றதா இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரோனாட் செலெக்ஷனுக்கான எல்லா சப்போர்ட்டையும் வந்து ரஷ்யா வந்து பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ரோனாட் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்ப நடக்க போகுது அப்படின்னா இந்த நவம்பருக்குள்ள வந்து முடிஞ்சிடும். 4 பேர் அதுல கண்டிப்பா ஒரு பெண்மணி வந்து இருக்க போறதா வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாரு. இவங்களுக்கான ட்ரைனிங் வந்து கிட்டத்தட்ட 15 மாசம் வந்து நடக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபர்தர் செலெக்ஷன் வில் டு பி மேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 15 மந்த் ட்ரைனிங் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம அவங்க இந்தியா ட்ரைனிங் முடிச்சுட்டு மறுபடியும் இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 6ல இருந்து 8 மாசத்துக்கு அவங்களுக்கு அட்வான்ஸ்டு ட்ரைனிங் வந்து இந்தியாவில வந்து தரப்போம். அது வந்து 2021 வந்து அது முடியப்பட்டுரும். அதுக்கு அடுத்து வந்து அவங்கள வந்து நம்ம வந்து ஸ்பேஸுக்கு வந்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஸ்பேஸ் லான்ச்சுக்கும் அடுத்து ஹியூமன் லான்ச்சஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் லான்ச் வந்து ஒரு ஆப்டிமமான ஒரு ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து வரும். அது மட்டும் இல்லாம ஹியூமன் லான்ச் அப்படிங்கிறது எதுக்காக எய்ம் பண்ணுதுன்னா பெர்ஃபெக்ஷனுக்காக வந்து எய்ம் பண்றாங்க. இப்போ மறுபடியும் விளாடிவாஸ்டாவுக்கு வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து போறாரு. ஈஸ்ட் ஏஷியா சம்மிட்டுக்காக வந்து போறாரு. ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம்காக வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து விளாடிவாஸ்டாவுக்கு வந்து போறாரு. அப்படி அங்க போகும்போது ஸ்பேஸ் கோஆபரேஷன் பத்தி அந்த இடத்துல அதிகமா டிஸ்கஸ் பண்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா டெக்னாலஜியும் வந்து நாங்க தரோம். டேக்கிங் தேர் ஹெல்ப் பிகாஸ் தே ஹேவ் அ ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட். அதை வந்து ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட்ல வந்து அவங்களுக்கு ரஷ்யாவுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம தெர் ஆர் சம் கேஸ் வேர் ரஷ்யா இஸ் ஹெல்பிங் அஸ் அடாப்ட் த டெக்னாலஜி டு இந்தியன் ரெக்யர்மெண்ட்ஸ். அதாவது இந்தியர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த இதுக்கு அவங்களோட டெக்னாலஜி வந்து நம்ம அடாப்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறதையும் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 8 years after the Second World War, Germany asked Poland forgiveness. அதாவது வந்து ஜெர்மன் பிரசிடென்ட் பிராங்க் வால்டர் ஸ்டென்மியர். ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டே என்ன பண்ணியிருக்காருன்னா போலாண்டு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா 80 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்து ஜெர்மன் வந்து போலாண்டுக்கு எதிராக வந்து பல கொடுமைகளை வந்து இழைச்சிருக்கோம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க முன்னாடி வந்து நான் தலை வழங்கி நிக்கிறேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஜெர்மனுடைய கொடுங்கோன்மைக்காக நான் வருந்துறேன் அப்படின்னு இருக்காரு. தயவு செஞ்சு உங்களுடைய மன்னிப்பை நான் வேண்டுறேன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஸோ சிம்பிள் என்ன அப்படின்னா ஹோலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க. ஹோலோகாஸ்ட் அப்படின்னா ஜூயிஷ் பீப்புளை போட்டு அந்த இடத்துல வந்து சித்திரவதைப்படுத்தி கொள்றது. டார்ச்சர் வந்து அதிகமா இருக்கும். அதுல தப்பிச்சு ஒரே ஒரு டாக்டர் மட்டும் வந்து தப்பிச்சு வந்து ஒரு புக் ஒன்று வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப ஃபேமஸான ஒரு புக். அந்த ஹோலோகாஸ்ட்டை வந்து அப்படியே தத்ரூபமா கொண்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஹோலோகாஸ்ட் பத்தி வந்து நிறைய படங்கள் வந்து வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு 90s 70 அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அப் டு 2000 வரைக்கும் வந்து ஒரு 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 மூவி வந்து வந்திருக்கு. ஒரு ஹோலோகாஸ்ட்ல வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து தனியா வந்து பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க அந்த சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சுட்டு மறுபடியும் வந்து அவங்க எப்படி வந்து சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய படங்கள் வந்து வந்திருக்கு. ஸோ அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து ஜெர்மன்ட்ட வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. தட் ஃபிகர் இன்க்ளூட் 6 million Jews who died in the Holocaust, half of them Polish. அது வந்து ஹோலோகாஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட 6 மில்லியன் ஜூவிஷ் பீப்புள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல வந்து பாதி பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா போலிஷ் பீப்புள். ஸோ இது வந்து நாங்க ஹியூமனிட்டிக்கு எதிராக மனித குலத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு கொடுமைகளை இதுவும் ஒண்ணா இருக்கு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஸோ இந்த மன்னிப்பு ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 2வது டைமா வந்து அடிபடுது. ஸோ இவர் வந்து ஓப்பனா மன்னிப்பு கேட்டிருக்காரு. பட் 2016 அந்த டைம்ல யூஎஸ் பிரசிடென்ட் பராக் ஒபாமா, அப்ப இருந்த பிரசிடென்ட் ஒபாமா வந்து என்ன பண்ணாருன்னா ஜப்பானுக்கு வந்து போயிருந்தாரு. ஜப்பானுக்கு போகும்போது ஹிரோஷிமா நாகசாகிக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் வாய்மொழியை வந்து அவர் சொல்லவே இல்லை. பட் வந்து அந்த இடத்துல வந்து அது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு இருந்துச்சு. சரி இவர் வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டுருவாரு அப்படின்னு வந்துட்டு. பட் வந்து அவர் மன்னிப்பு கேட்கல. பட் அதை தொட்டு இந்த இடத்துல இறந்தவங்களுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன். இறந்திருக்காங்க அவங்களுடைய ஆத்மாக்கள்லாம் வந்து சாந்தி அடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப் மட்டும் வந்து பராக் ஒபாமா வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. இப்போ வந்து இதை பத்தி அதிகமா வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பண்ண தப்புகளை வந்து நான் மறந்துடுறோம், மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜெர்மனியும் வந்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது. அவங்க வந்து கிரீஸ் இந்த மாதிரியான பல நாடுகளுக்கு வந்து போர்ல அநியாயம் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அதை வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி பல ஹெல்ப்ஸை வந்து இப்பவும் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்க வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டசல் வந்துச்சு அப்படின்னா அது மட்டும் இல்லாம ரெஃப்யூஜிஸுக்கு வந்து ஜெர்மனி வந்து இப்போ முன்ன விட அதிகமா வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லண்டனு அடுத்து வந்து யூஎஸ் இவங்கெல்லாம் வந்து என்னடா எங்க ஊருக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கூட ஜெர்மனி வந்து நீங்க எங்க ஊருக்கு தாராளமா வாங்க, உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, இதை வந்து நாங்க வந்து நல்லா படுத்தி தரோம், உங்களை வந்து பத்திரமா பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஜெர்மன் வந்து அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க. வைஸ் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கலும் வந்து அதுக்காக நல்ல சப்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதை வச்சு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அது ஒரு வேர்ல்டு வார் பத்தி வந்து நீங்க நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா வந்து இதோட 2வது டைம் வந்து நம்ம வேர்ல்டு வார் பத்தி பேசுறது. இது வரைக்கும் யூபிஎஸ்சி மைன்ஸ்லயும் வந்து வேர்ல்டு வார் பத்தி அந்த அளவுக்கு கொஸ்டின் வரல. யூபிஎஸ்சி வேர்ல்டு வார் பத்தி கொஸ்டின் வரல. மேபி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வேர்ல்டு வார் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சு வச்சிருக்கீங்க. இந்த ஒரு சூழ்நிலையில என்ன அப்படின்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கும் மேல வந்து பிரிட்டன் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, காலனைஸ் பண்ணி. அவங்க ஏன் வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு 2013-14 இந்த டைம்ல வந்து ஒரு பேச்சு வந்து அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. பிகாஸ் வந்து சசி தரூர் வந்து அதை பத்தி அதிகமா பேசிட்டே இருந்திருந்தாரு. புக்கெல்லாம் வந்து நிறைய கிட்டத்தட்ட 4 புக்குக்கு மேல வந்து அந்த இந்தியா வந்து எப்படி காலனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து அவர் நிறைய புக்ஸ் 4 புக்ஸ் வந்து எக்ஸாக்டா வந்து எழுதியிருக்காரு. முடிஞ்சா படிச்சு பாருங்க, நல்ல கிராமட்டிக்கல் இங்கிலீஷா இருக்கும். ஸோ வெக்காபுலரியும் வந்து நீங்க நல்லா கத்துக்கலாம் டைம் இருந்தால். ஸோ அந்த புக்ல என்ன வந்து சிம்பிளா அவர் அதுல என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 150 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க,
எங்களை வந்து அடிமைப்படுத்திருக்கீங்க, எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கீங்க. ஒரு பிச்சைக்காரன் இந்தியாவுக்குள்ள வர்றான் அப்படின்னா, பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வரான் அப்படின்னா, அவன் இந்தியாவை விட்டு போகும்போது கிட்டத்தட்ட 10 தலைமுறைக்கு தேவையான எல்லா சொத்தையும் வந்து எடுத்துட்டு போயிடுறான். அந்த அளவுக்கு நீங்க சுரண்டிட்டீங்க. நீங்க சுரண்டின சொத்தை கொடுத்தா கூட உங்களோட ஜிடிபியில வந்து பத்தாது, உங்க ஜிடிபி கூட பத்தாது. அந்த அளவுக்கு வந்து நீங்க இங்க இருந்து சுரண்டிட்டு போயிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஏன் வந்து சின்னதா ஒரு சாரி வந்து கேட்க மாட்டீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு சாரியாச்சும் நீங்க கேட்கலாம்ல, ஏன் அந்த சாரி கூட கேட்க மாட்டீங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பிரிட்டன்ல அவங்களோட ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னு கேட்டோம்னா, பிரிட்டிஷ் வந்து சூரியன் வந்து அஸ்தமிக்காது. ஸோ வந்து அந்த பில்டப்லயே வந்து அவங்களோட ஹிஸ்டரியை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ வந்து நீங்க பிரிட்டன் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து நீங்க கொடுமைப்படுத்திருக்கீங்க. பல லட்சக்கணக்கான ஹியூமன் மேடு ஹியூமன் மேடு வந்து ஹங்கர் வந்து கிரியேட் ஆயிருக்கு, பாவர்ட்டி வந்து கிரியேட் ஆயிருக்கு, பல லட்சம் பேர் வந்து செத்துருக்காங்க. பட் அதையே நீங்க உங்க ஹிஸ்டரியில வந்து சொல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து அந்த புக்ல வந்து எழுப்பி இருந்திருப்பாரு. நீங்க வந்து பல லட்சக்கணக்கான மக்களை வந்து கொண்டிருக்கீங்க. நீங்க வந்து ஆயுத தளவாடங்கள் கொண்டு செகண்ட் வேர்ல்டு வார்ல ஆயுத தளவாடங்கள் நீங்க கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க ஒரு மேன்மேட் பாவர்ட்டியை வந்து நீங்க உருவாக்கியிருக்கீங்க. ஸோ அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டரும் வந்து அதை வந்து கண்டுக்கல. அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, இல்ல மக்கள் வந்து செத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியும் அவர் வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல செத்தாச்சாகட்டும், நமக்கு வந்து ஆயுத தளவாடங்களை வந்து நம்ம கொண்டு போய் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் வந்து கொடுத்திருந்தாரு. அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ இது எல்லாமே உங்களுடைய கொடுங்கோன்மையை வந்து சொல்லுது. நீங்க வந்து மன்னிப்பு இன்னும் கேட்கல. பணம் வந்து கேட்டீங்கன்னா சத்தியமா உங்களால தர முடியாது. அந்த அளவுக்கு நீங்க திருடிட்டு போயிருக்கீங்க. சொத்தையே நீங்க எழுதி லண்டனே நீங்க வித்தா தான் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ வந்து இதை பத்தி ஜஸ்ட் நீங்க ஒரு அடிஷனலா ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டா இன்னும் வந்து பெட்டரா இருக்கும். இன்னைக்கும் சொல்லதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.